ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி நாங்கள் சியாட்டில் ஜூக்கு போயின்னு இருக்கோம். அப்போ முதல்ல காருக்கு டீசல் அடிச்சுட்டு கிளம்புறோம். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்மளே இறங்கி பெட்ரோலோ டீசலோ எதானாலும் அடிச்சுக்கணும். இங்கே அதுக்கு கேஸ்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இனி ஜூக்கு போயிட்டு பார்க்கலாம். முதல்ல ஜூக்குள்ளே நுழைஞ்சதுமே நம்ம மிருகக்காட்சி சாலையில் ரொம்ப சுட்டியான ஒரு விலங்கைத்தான் பார்த்தோம். இது பாருங்க, இதுதான் அந்த விலங்கு. ஆசிய சிறுநகம் கொண்ட நீர்நாய், அதாவது இங்கிலீஷில் ஏஷியன் ஸ்மால் கிளாட் ஆட்டர் அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க. இதோட சுட்டித்தனத்தை பார்த்தாலே நமக்கு விளையாடணும்னு தோணும் இல்லையா? இதை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறேன், கேளுங்க. இந்த நீர்நாய்கள் உலகத்திலேயே மிகச்சிறிய வகை நீர்நாய்கள். இதோட பேரில் இருக்கிற மாதிரி இதோட நகங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதனாலேயே இதால் தன் கைகளை மனுஷங்க மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு நல்லா பயன்படுத்த முடியும். இந்த இடத்த பாருங்க, இதுங்க இயற்கையாகவே தண்ணியிலையும் நிலத்திலையும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவை. இதோட உடம்பு நீந்திரத்துக்கும் ஏற்ற மாதிரி அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட முடிகள் தண்ணிப்படாத அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இந்த மிருகத்துடைய பெயர் அங்கே டீட்டெயில்டாக இந்த போர்டு எழுதி வச்சுருக்காங்க. ஏஷியன் ஸ்மால் கிளாட் ஆட்டர்னு எழுதி வச்சுருக்காங்க. அதாவது ஆசியாவிலேயே சிறிய நகம் கொண்ட நீர்நாய். இது உலகின் மிகச்சிறந்த நீர்நாய் இனமாகும். இதோட பிரதான உணவு நண்டு, நத்தை மற்றும் சிறிய மீன்கள். ஈர நிலங்கள் மற்றும் ஆறுகளில் தான் இது காணப்படுகிறது. இதுக்கு சமூகமாக வாழக்கூடியவை, கைகளை திறமையாக பயன்படுத்தவை. இந்த குட்டி சுட்டிகளோட விளையாட்டையும் இதோட வேகத்தையும் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? அடுத்தது என்ன விலங்குன்னு பார்ப்போமா? வாங்க. அடுத்து நீர்நாய்களோட குறும்பு முடிஞ்சதும் அடுத்து எங்கே வந்திருக்கோன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இதுதான் ஸ்லோத் கரடி. நம்ம ஊர் காடுல அடிக்கடி பார்க்கக்கூடிய கரடி இனம்தான் இது. இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்க. அந்த பக்கத்தில் கவனிச்சிங்களா? ஒரு சின்ன காக்கா இவ்வளவு பெரிய கரடிக்கு பக்கத்தில் எவ்வளவு பயமில்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. இயற்கையோட விசித்திரம் இதுதான் போல. ஸ்லோத் கரடிகள் பார்ப்பதற்கு மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவைப்படும் போது இதால் ரொம்ப வேகமாக ஓட முடியும். இந்த இடத்த பாருங்க. இதுங்களுக்காகவே இயற்கையான சூழ்நிலையை இங்கே அமைச்சிருக்காங்க. ஸ்லோத் கரடிக தண்ணீரில் குளிக்கவும் நீந்தவும் ரொம்ப பிடிக்கும். இந்த போர்டு போட்டிருக்கா இல்லையா, அதில் என்ன டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? இந்த விலங்கோட பெயர் ஸ்லோத் பேர்னு எழுதியிருக்காங்க. இதோட முக்கிய உணவு கரையான், எறும்பு மற்றும் தேன். இதோட பிரதான அடையாளம் நீண்ட நகங்கள் மற்றும் சாம்பல் நிற மார்பு பகுதி. இதுக்கு சிறந்த மோப்ப சக்தி, மரமேறுவதில் ரொம்ப கெட்டியும் சுட்டியும் ஆகும். அப்புறம் இதோட வாழ்க்கை இது தனிமையையே விரும்பும். இரவு நேரங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். கரடிகளோட இந்த கம்பீரத்தையும் அந்த சின்ன காக்காவோட தைரியத்தையும் பார்க்கும்போது மிருகக்காட்சி சாலைங்கிற ஒரு தனி உலகம்னு தோணுது இல்லையா? வாங்க, அடுத்த இடத்துக்கு நம்ம மெதுவாக நடந்து போய் என்ன விலங்கு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாம் ஒரு விசித்திரமான இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, ஒரே கூண்டுக்குள்ள 2 வித்தியாசமான உயிரினங்கள். ஒன்று வெப்பர்ஸ் செயில்ஃபின் லிசார்டும், இன்னொன்று ஃபாரஸ்ட் டர்ட்டில்னு போர்டு போட்டிருக்காங்க. இந்த வெப்பர்ஸ் செயில்ஃபின் லிசார்டை பாருங்க. இது ஒரு பல்லி இனம். இதோட முதுகு மேலே இருக்கிற அந்த துடுப்பு பகுதி ஒரு கப்பலோட
பாய்மரத்தை செயில் போலவே இருக்குது. அதனால தான் அதுக்கு இந்த பேர். பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் டர்ட்டில் எவ்வளவு அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுமே ஊர்வன இனத்தை சேர்ந்தவைங்கிறதுனால ஒரே மாதிரி சூழலில் இவங்களால் ஒன்றா வாழ முடியாது. இவங்களுக்குன்னு தனித்துவமாக இயற்கையான சூழலை இங்கே அமைச்சிருக்காங்க. தண்ணி தொட்டியும் மரக்கிளைகளும் இருக்கிறதுனால இவங்களோட இயல்பான குணத்தோடு இங்கே ரொம்ப நிம்மதியாக வாழ்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வந்தது போல ஒரு உணர்வு கிடைக்குதில்ல. இனி அந்த தகவல் பலகையில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா? வெப்பர்ஸ் செயில்ஃபின் லிசார்ட். அதை பற்றி அதோட சிறப்பு அம்சம் என்னென்ன? முதுகு பகுதி பாய்மரம் போல இருக்கும். அது வாழும் இடம் ஈரப்பதமான காடுகள், நீர்நிலைகள். அதன் உணவு பழங்கள், பூச்சிகள் மற்றும் மீன்கள். தண்ணீரில் நன்றாக நீந்தும் இந்த வெப்பர்ஸ் செயில்ஃபின் லிசார்ட். ஃபாரஸ்ட் டர்ட்டில் வலுவான ஓடு மற்றும் தனித்துவமான நிறம் கொண்டது. வெப்பமண்டல காடுகள் அதன் நிலப்பகுதி இது வாழ்கிறது. காய்கறிகள் இதன் உணவு காய்கறிகள், இலைகள், சிறிய பூச்சிகள். இதன் திறன் நிலம் மற்றும் நீர் இரண்டிலுமே வாழ்வும். இந்த விசித்திரமான ஜோடியை பார்த்தது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இயற்கையிலேயே இவ்வளவு வித்தியாசமான உயிரினங்கள் ஒன்றா இருக்கிறது ரொம்ப அரிது. இந்த மிருகக்காட்சி சாலை விசிட்டில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு நம்ம போலாமா? வாங்க. அடுத்தது நாம் வந்திருக்கிற இடம் கொஞ்சம் மர்மமாகவும் அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பிளாக் ட்ரீ மானிட்டர், அதாவது கருப்பு மர உடும்பு. தலையிலிருந்து வால் வரைக்கும் எப்படி தார் பூசின மாதிரி கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதுங்க மரத்தில் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறைய மரக்கலைகளோட ஒரு இயற்கையான காடு மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு சுறுசுறுப்பாக மரத்தில் ஏறுதுன்னும் கீழே ஓடி வந்து சல்லுன்னு தண்ணியில் நீந்துறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதோட வால் ரொம்ப நீளமாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு மரக்கிளைகளை ஒரு 5வது கை மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கும். பார்க்குறதுக்கு சின்ன டினோசர் மாதிரி ஒரு கம்பீரம் இருக்குல்ல. இயற்கையிலேயே இதுங்களுக்கு கருப்பு நிறம் இருக்கிறதால காடுகளில் இருட்டான இடங்களில் ஒளிஞ்சிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை பற்றின தகவல்களை பார்ப்போமா? இதன் பெயர் பிளாக் ட்ரீ மானிட்டர். இதன் சிறப்பு உடல் முழுவதும் அடர்ந்த கருப்பு நிறம். இது வாழும் இடம் வெப்பமண்டல காடுகள், மரக்கிளைகள். இதன் உணவு பூச்சிகள், சிறிய பறவைகள், முட்டைகள். இது நீண்ட வாலை பயன்படுத்தி மரங்களில் ஏறுவது, வேகமாக ஓடுவது. இதுதான் இதன் முக்கிய சிறப்பான அம்சம். இந்த கருப்பு மர உடும்போட வேகத்தையும் அதோட வித்தியாசமான நிறத்தையும் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்தது. சரி, இனி அடுத்து என்னன்னு பார்ப்போமா? வாங்க. இப்போ நாம் வந்திருக்கிற இடம் மிருகக்காட்சி சாலையில் கொஞ்சம் த்ரில்லான இடம்னு சொல்லலாம். இதுதான் ரெட்டிகுலேட்டட் பைத்தான், அதாவது வலை பின்னல் போன்ற அமைப்பை கொண்ட மலைப்பாம்பு. இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே அது எவ்வளவு அமைதியாக சுருண்டு படுத்திருக்குன்னு தெரியறதா? கொஞ்சம் தூரமாக அந்த மரக்களை அடியில் படுத்துன்னு. அது கேமராவில் கிளியராக கிடைக்கல. இதுங்க இயற்கையாகவே ரொம்ப நேரத்துக்கு அசையாமல் அப்படியே படுத்திருக்கும். இதோட உடம்பில் இருக்கிற அந்த வலைப்பின்னல் போன்ற டிசைன் காட்டில் இருக்கிற இலை தழைகளுக்கு நடுவில் இது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிருக்கும். அதனால தான் இங்கேயும் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுங்க தண்ணியிலையும் நல்லா நீந்தும், நிலத்திலையும் வேகமாக நகரும். ஆனால் இப்போ பாருங்க, வயிறு நிறைஞ்சதுனால என்னவோ அசையாமல் ஒரு ஓய்வில் இருக்குது. இது ஒரு பெரிய பாம்பினம். இதோட நீளம் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும். இதை குறித்த விவரங்கள் அந்த தகவல் பலகையில் என்ன எழுதியிருந்ததுன்னு, இதனுடைய பெயர் ரெட்டிகுலேட்டட் பைத்தான், உலகின் மிக நீளமான பாம்பு இனம். இதன் உணவு சிறிய பாலூட்டிகள் மற்றும் பறவைகள். இது வாழும் இடம் ஈரப்பதமான காடுகள், ஆறுகள் அருகே. இதன் திறன் சிறந்த நீச்சல் வீரர், மரம் ஏறுவதில் வல்லுனர்.
பாம்பு ஓயாமல் படுத்திருந்தாலும் அதை நேரில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு பயமும் பிரமிப்பும் தனி அனுபவம் தான். என்ன நண்பர்களே, அடுத்தது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விலங்கை பார்க்க போகலாமா? தயாராக இருங்க. அடுத்ததாக கண்ணாடி கூண்டில் என்ன வச்சுருக்காங்க, என்ன ரொம்ப பொறுமையான ஒரு விருந்தினரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோ பாருங்க, இதுதான் ஜெயண்ட் ஃபாரஸ்ட் டார்டாய்ஸ், பிரம்மாண்டமான காட்டு ஆமை. அதோட குஞ்சு குட்டி. இதோட வேகத்தை பாருங்கள், எவ்வளவு நிதானமாக எந்த அவசரமும் இல்லாமல் நடந்து போகுதுன்னு. இந்த ஆமைங்க பெரும்பாலும் நிலத்தில் தான் வாழும். ஆனால் இதால் தண்ணியிலும் மெதுவாக நீந்த முடியும். இவங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே நல்ல புல்வெளி மற்றும் சின்ன சின்ன குட்டைகள் அமைச்சிருக்காங்க. இதோட ஓடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதோட பாதுகாப்பே இந்த ஓடு தான். ரொம்ப கட்டியாக இருக்கும் ஆமையோட ஓடு. இதோட ஆயுஷ்காலம் ரொம்ப அதிகம். பல தசாப்தங்கள் வரை இவங்களால் வாழ முடியும். இவ்வளோ பெரிய உடம்பையும் சுமந்துக்கிட்டு இதோட அமைதியான பயணத்தை பார்க்கவே ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குல்ல. இனி அந்த சைடு போர்டில் வச்சுருக்கிற டீட்டெயில்ஸை பார்ப்போமா? பெயர் ஜெயண்ட் ஃபாரஸ்ட் டார்டாய்ஸ்னு எழுதியிருக்காங்க. இதன் சிறப்பு என்னென்ன? உலகில் மிக அதிக ஆயுட்காலம் கொண்ட விலங்குகளில் ஒன்று. இதன் உணவு காய்கறிகள், புற்கள் மற்றும் பழங்கள். இது வாழிடம் வெப்பமண்டல காடுகள், புல்வெளிகள். இதன் நடத்தை மிகவும் நிதானமானது, சமூகத்துடன் வாழக்கூடியது. வாழ்க்கையில் எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இந்த ஆமைக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டியது நிதானம். இந்த ஜூல பயணம் உண்மையிலேயே நம்ம இயற்கையோடு இன்னும் நெருக்கமாக இணைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிது. உங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கிடச்சிருக்குன்னு ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இப்போவே இந்த வீடியோ ரொம்ப நீண்டு போயாச்சு. இன்னும் நிறைய விலங்குகளை நம்ம பார்க்கலாம். அடுத்த பார்ட் 2ல் அடுத்த என்னெல்லாம் பார்த்தோங்கிறத போடுறேன். பார்ட் 2 போடணுங்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.